எப்பவும் போல அறக்க பறக்க ரெடியாகி காலேஜ் ரீச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கேன்டீன்லேயே முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் போயிட்டேன். அங்கே போய் ஃபஸ்ட் பீரியட் முடிச்சுட்டு போராக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் ஆடிட்டோரியம் வாங்கணும் ஒரு அனௌன்ஸ். ஆடிட்டோரியமில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா எல்லாரும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா என்டிஆர்எஃப்லேருந்து வந்திருக்காங்க. என்டிஆர்எஃப் என்னன்னு கேட்டால் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸுங்கிறாங்க. அவங்க அங்கே எப்படிலாம் எர்த்குவேக், சுனாமி, ஃப்ளட் அப்போல்லாம் மக்களை சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஸ்பீச்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு, பாய்சன் குடிச்சவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாமா? ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அந்த செஷனை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகலான்னு வெளியே போனால் கேன்டீனில் செம கூட்டம். சாப்பிட முடியலையேன்னு கஷ்டத்தில் இருந்தால் இங்கே ஒரு அவனோட லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். சரி, பேக்கரியில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு பேக்கரி போயிட்டு ஒரு டீ ஒரு சிக்கன் பப்ஸில் லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் கிளாஸ் ரூம் வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி, வீட்டுக்கு போகிற வழியில் லூலு மால் போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு லூலு மால் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் சுற்றி பார்த்தா என்ன வாங்குறதுன்னே தெரியல, அவ்வளோ நிறையா இருக்குது. அப்புறம் எனக்கு தேவைப்பட்ட ஒரு மவுஸ் சூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.